ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே நைட்டுக்கான வீடியோ தான். ஸோ நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து முட்டை தோசை தான் செஞ்சிட்ருக்கேன். மதியம் வந்து காரக்குழம்பு வச்சேன் இல்லைங்களா, அது வந்து பேலன்ஸ் இருந்தது. சரி, அதை வச்சுட்டே வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப வேலை மிச்சம்தான் இன்றைக்கி நைட்டும். ஏன்னா வந்து குழம்பு மதியம் ஏதாவது நம்ம குழம்பு செஞ்சிட்டோன்னாக்கா அதை வச்சு மாவு இருந்தால் இட்லி தோசை இந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அந்த டைமில் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்ற டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அப்போ தான் நைட்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ் எல்லாமே செய்யணுன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி குழம்பு வெரைட்டியில் செஞ்சோன்னாக்கா அப்போ வந்து மாவு வச்சு ஊற்றிப்பேன். இது வந்து மளிகை பொருள் தான். என்னென்ன தீர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து மந்த்லி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுப்போம் எல்லா க்ராசரியும். ஸோ அது தீர தீர வந்து நான் இந்த நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பேன் மாதத்துக்கு. ஸோ அது மொத்தமாக தீரும்போது ஃபுல்லாக க்ராசரி ஃபுல்லாகவே தீரும்போது போய் நாங்கள் வாங்கிப்போம். அது வந்து அதை 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு போய் வாங்கும்போது நமக்கு வந்து பொருளும் வந்து ரொம்ப எக்ஸ்பைரி ஆன பொருளாக இருக்காது. கொஞ்சம் இதுவாக வாங்கி வச்சுப்போம். எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் செக் பண்ணி தான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நமக்கும் வந்து அப்பப்போ காலி ஆகுதுன்றது இருக்காது. மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறதா இருந்தால் அது அது தீந்துரும்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து நான் எவ்வளோ பொருள் ரொம்ப காலியாக விட மாட்டேன். கொஞ்சம் பொருள் காலியாகும் போதே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி போட்டு இப்போ வந்து இது கேஸை தான் நான் துடைச்சிக்கிறேன். ஏன்னா நைட்டே துடைச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டோன்னா காலைல வரும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கிச்சனு. கவுண்டர் டாப்லேயே நம்ம பாத்திரத்தோடு வச்சுருந்தாலும் கிச்சன் கேஸ் வந்து கொஞ்சம் இதுவாக, ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக சமைக்கிறோம். ஸோ ஆயிலியாக தான் இருக்கும் ஃபுல்லாக. அதை மறுநாளும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது கரை ரொம்ப படிஞ்சிடும். அதை வந்து நம்ம டெய்லி நைட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும். வீக்லி க்ளீன் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து மாப் அடிச்சிடுவேன், இல்லைன்னா ட்வைஸ் நான் மாப் அடிச்சிடுவேன். அப்போ வந்து கவுண்டர் டாப் இதையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ ரொம்ப வேலை இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடும்போது மொத்தமாக க்ளீன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், அந்த விம் லிக்விட் தான் போட்டு நான் அதை வச்சு டெய்லி துடைச்சிப்பேன். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற அந்த இதுவையுமே வந்து பர்னரு இதெல்லாம் எடுத்து இது வந்து டெய்லி நான் இதை வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி தான் எடுத்து இதை வாஷ் பண்ணி வைப்பேன்.